ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 27 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதுல நம்ம 26 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து 5 கேள்விகள் இருக்கும். அந்த 5ல 3 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு சாதாரணமா அது புரியாது. அதனால தெளிவா ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கவனிங்க. ஓகேங்களா? 3 கொஸ்டின் சோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு போடணும். அப்ப வந்து அது என்ன அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் டைப். ஓகேங்களா? சோ அந்த டாபிக் x³ divided by x minus y plus y³ divided by y minus x. சோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் அப்படிங்கறத நம்ம போடணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, x³ divided by x minus y plus y³ divided by, இந்த இடத்துலயும் உங்களுக்கு x minus y னே இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல y minus x ன்னு இருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த y minus x இருக்கு இல்லையா, இதுல இருந்து காமனா மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த இடத்துல மைனஸ் y அதுக்கப்புறம் பிளஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். கரெக்டா? ஏன்னா மைனஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பிளஸ் ஆயிரும், பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் x³ divided by x minus y plus இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை மேல கொண்டு போயிருங்க. என்ன ஆகும், மைனஸ் ஒய் கியூப்னு ஆயிரும். இதை வந்து நான் எக்ஸ் அதுக்கப்புறம் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும். சரியா? சோ இப்ப பாருங்க, கீழேயும் எக்ஸ் மைனஸ் ஒய், ரெண்டு சைடுமே எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்கு இல்லையா? சோ அப்ப காமனா கீழே எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒய், மேல இருக்கிறது அப்படியே கூட்டிக்கோங்க எக்ஸ் கியூப். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதால இங்க மைனஸ் வந்துடும். சோ ஒய் கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாவை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏக்கு பதிலா எக்ஸும் பிக்கு பதிலா ஒய்யும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய் அடிஞ்சிரும். அப்ப என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒரு சிலருக்கு இந்த இடம் தான் புரியாது. சோ இதை மறுபடியும் தெளிவா கவனிங்க. ஏன்னா டிவைடட் பை கீழே நம்ம ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பின்னத்தை கூட்டுறதோ கழிக்கிறதோ ரொம்ப ஈஸி அப்படிங்கறதால இந்த இடத்துல இருந்து மைனஸ் வெளியெடுத்து அந்த மைனஸை மேல கொண்டு போயிடும். ஓகேங்களா? அதாவது இப்ப மைனஸ் 1/2னாலும் 1 மைனஸ் 2 அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால இந்த மைனஸ் நம்ம மேல கொண்டு போயிருப்போம். ஓகேங்களா? சோ தெளிவா புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்ப. நேத்து கிளாஸ்ல வாத்து பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதுல அந்த வாத்து வந்து கம்மியா இருந்திருக்கும் இல்லையா, இதுல வந்து கூடுதலா வந்திருக்கு. அப்ப இதை எப்படி போடணும் பாருங்க, 4 தட்டச்சர்கள், அப்ப ஆட்கள் மேல 12 நாட்கள் மேல ஒரு வேலை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப டிவைடட் பைக்கு கீழே 1ன்னு தான் வரும், அதை நம்ம வெட்டலாம். அப்ப ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலும் கீழே. இந்த இடத்துல மீதி 1 தான். சோ அது தேவையில்லை. ஓகேங்களா? 1 போட்டாலும் போடலனாலும் 1 தான். அடுத்து என்ன சொல்றாங்க, மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால், அப்ப ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, அவங்க கூட 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா எவ்வளவு நாட்கள் ஆகும், இதுதான் கேள்வி. சோ நாட்களை தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். இந்த 4 + 2 என்ன ஆகும், 6ன்னு ஆகும். அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, டிவைடட் பைல வரும். 6ஆல் அடிச்சீங்கன்னா 2, அப்ப 4 2 8. சோ 8 நாட்கள் ஆகும். மேலும் 2 தட்டச்சர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா மொத்தமா 8 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? சோ போன இதுல பாத்தீங்கன்னா வாத்துகளை வித்திருப்பாரு, அதனால மைனஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல கூடுதலா சேர்ந்திருக்காங்க, அதனால கூட்டியிருப்போம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூ. 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கணக்கு மாதிரி இருக்கும். ஆனா இது வட்டி கணக்கு கிடையாது, ஏபிஜிபில வரக்கூடிய சம். ஓகேங்களா? சோ இது எப்படி ஏபிஜிபி நான் சொல்றேன் அப்படின்னா, முதல் மாதம் 400 ரூபாய் செலுத்துறாரு. அதாவது ஏ அப்படிங்கிறது 400 ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம்
மாதமும் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் 300 ரூபாய் கூடுதலா செலுத்திட்டே போறாரா. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய். புரியுதுங்களா? சோ மொத்தமா திருப்பி செலுத்துற கடன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய். அதாவது எல்லாத்தோட கூடுதல் ஒவ்வொரு மாசமும் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் கூட்டினா 65,000 ரூபாய். அப்ப SN வந்து 65,000 ரூபாய். சோ கேள்வி அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம், அப்ப N தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ தெளிவா புரியுதுங்களா? சோ ஆனா இதுவே வந்து நம்ம வந்து கூட்டு வட்டி அதுக்கப்புறம் தனி வட்டி அப்படின்னா என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி போகும். ஸோ கொஸ்டினை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது எந்த டாபிக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட்டு வட்டி, ஏபினா என்ன, கூட்டு வட்டி தான். ஸோ டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் வந்துருச்சுனாலே அது வந்து கூட்டு வட்டி தான். ஸோ கூட்டு வட்டியில எஸ்என் ஃபார்முலா என்ன ஃபார்முலா, எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்என் நமக்கு தெரியும் எவ்வளவு, 65,000 ரூபாய். n தெரியாது, ஸோ n/2. 2 இன்டூ a வந்து 400 பிளஸ் n-1 தெரியாது, டி வந்து 300. ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த சைடு அப்படியே இருக்கும், 65,000 அப்படியே இருக்கும். n/2 இன்டூ இது என்ன ஆகும், 800 ஆகும். இந்த 300 உள்ள பெருக்குங்க, என்ன ஆகும், பிளஸ் 300n மைனஸ் 300 கிடைக்கும். சரியா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்க, n/2 இன்டூ இது என்ன ஆகும், 800ல இருந்து 300 போச்சு அப்படின்னா 500 கிடைக்கும். சோ 500 பிளஸ் 300n. சோ இந்த ரெண்டுல இருந்து 100 காமனா வெளியெடுங்க. அப்ப 100 இன்டூ n டிவைடட் பை 2, இது என்ன ஆகும், 5 பிளஸ் 3n ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப இதை அடிச்சிங்க அப்படின்னா 50 கிடைக்கும். இந்த 50 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 65,000 டிவைடட் பை 50 ஈக்குவல் டு 5 பிளஸ் 3n கிடைக்கும். 0க்கு 0 அடிஞ்சிரும், 5ஆல அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 3 2 0, அப்ப 1300 கிடைக்கும். இப்ப இந்த 1300 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஒரே நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல n இருக்கு இல்லையா, இந்த n உள்ள பெருக்கிடுங்க. அப்ப 5n 3n ஸ்கொயர்னு வரும். புரியுதுங்களா? இந்த n இருக்கு, இந்த n உள்ள பெருக்கினீங்கன்னா 5n, இங்க 3n ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? சோ அப்போ 3n ஸ்கொயர் பிளஸ் 5n, இந்த 1300 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்ப இது பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனால இந்த இடத்துல இருந்து தெளிவா கவனிங்க. சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி a ஸ்கொயர் n ஸ்கொயர் x ஸ்கொயர்னு இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா அந்த வேல்யூஸையும் பெருக்குங்க. என்ன ஆகும், மைனஸ் 3900 ஆகும். அதாவது 3ஐயும் மைனஸ் 1300 வித் சிம்பிளோட தான் பெருக்கணும். ஓகேங்களா? சோ மைனஸ் 1300 பெருக்குனீங்கன்னா 3900 மைனஸ்ல கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டையும் பெருக்கும் போது உங்களுக்கு மைனஸ் 3900 கூட்டும் போது 5 கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான வேல்யூ ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, 20 22 25 30. ஃபர்ஸ்ட் 20 எடுத்துக்கலாம். 20 நீங்க இப்ப எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 கூட பெருக்கணும். ஓகேங்களா? சோ ஏன்னா இந்த 3 இங்க இருக்கு இல்லையா, அதனால 3 கூட பெருக்கணும். அப்ப 60ன்னு வச்சுக்கோங்க. சோ 60, அதுக்கப்புறம் இதுல இருந்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன வரும், உங்களுக்கு 5ன்னு வரணும். அப்ப 65ன்னு எடுங்க. 55ன்னு எடுக்கலாம், இல்ல 60ன்னு எடுக்கலாம். சோ 65ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும், இங்க மைனஸ் இருக்கிறதால இந்த இடத்துல மைனஸ் போடுங்க. இப்ப மைனஸ் 60 65 பெருக்குனீங்கன்னா 3900ன்னு கிடைக்கும். கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை மறுபடியும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோ. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 5n பதிலா இது கூட என்ன பெருக்கி இதை ரெண்டையும் கொண்டு வந்து அங்க போடுங்க. அப்ப 3n ஸ்கொயர் மைனஸ் 60n பிளஸ் 65n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுல இருந்து 3n காமனா வெளியிடுங்க. இப்ப என்ன ஆகும், n மைனஸ் 20n வரும். இந்த ரெண்டுல இருந்து 65 காமனா வெளியிடுங்க. இப்ப n மைனஸ் 20ன்னு கிடைக்கும். ஏன்னா 1300ல இருந்து 65 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் 20n கிடையாது, வெறும் 20 தான். இப்ப இந்த ரெண்டுல இருந்து n மைனஸ் 20 காமனா வெளியிடுங்க. ஒரே நிமிஷம் இந்த இடத்துல அடிச்சிரு. சோ அந்த ரெண்டுல இருந்து எதை காமனா எடுக்கணும், மைனஸ் n மைனஸ் 20 காமனா வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ n மைனஸ் 20 காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 3n பிளஸ் 65 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ ரெண்டு நம்பரை பெருக்கும் போது உங்களுக்கு 0ன்னு கிடைக்குது அப்படின்னா ஏதோ ஒன்னு 0, ஒன்னு n மைனஸ் 20 0வா இருக்கலாம், இல்ல 3n பிளஸ் 65 ஈக்குவல் டு 0ன்னு வரலாம். இது 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 20, ஏன்னா மைனஸ் 20 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது பிளஸ் 20ன்னு ஆகும். இதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்க அப்படின்னா 3n ஈக்குவல் டு மைனஸ் 65, n ஈக்குவல் டு மைனஸ்
65 டிவைடட் பை n வரும். எப்பயுமே n நெகட்டிவ்ல வராது. ஓகேங்களா? சோ மைனஸ்ல வராது, பாசிட்டிவ்ல மட்டும்தான் வரும், பிளஸ்ல தான் வரும். அப்ப என்னோட வேல்யூ 20. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? 20 மாதங்கள். இப்ப நான் மறுபடியும் அந்த இடத்த தெளிவா சொல்றேன், கவனிங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்துச்சு? 3n² + 5n - 1300 = 0. இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சா? சோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல முன்னாடி அந்த ஸ்கொயர் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் பெருக்கணும். அததான் -3900 போட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அந்த வேல்யூஸை ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 தீர்வு தான் வரும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கணும். அந்த பிரிக்கிற வேல்யூஸை பெருக்கினா -3900 கூட்டுனா 5 வரணும். ஓகேங்களா? சோ 5 அப்படிங்கிறது என்னோட கோஎஃபிஷியன்ட், கூட்டினா +5 வர்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இது வந்து பெரிய நம்பரா இருக்கிறதால நான் ஆப்ஷன் பாருங்கன்னு சொன்னேன். நீங்களேவே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்களாவே எப்படி போடலாம்? 60 65 பெருக்கும் போது என்ன வருதோ அதை போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ப ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் பாக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, 20 22 25 30 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் கூட இந்த n² இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கணும். ஓகேங்களா? சோ கிடைக்கிறது அப்படியே கிடைக்காது. இதை வந்து 3ஆல, இதை 3ஆல, இதை 3ஆல, இதை 3ஆல பெருக்குங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதை வந்து பெருக்குனீங்கன்னா 60ன்னு கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? 66ன்னு கிடைக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அந்த வேல்யூஸ் கூட இன்னொரு நம்பரை பெருக்கணும். வித்தியாசம் 5ன்னு வர்ற மாதிரி. ஒண்ணு 55ஆல பெருக்கலாம், இல்ல 65ஆல பெருக்கலாம். அப்ப 60 55 பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. -3900 தான் நமக்கு வேணும். 3900 பாருங்க, சைன் அப்புறமே பார்த்துக்கலாம். இது 2 பெருக்கும்போது 3900 வருமானா? வராது. அடுத்து இது 2 பெருக்கும்போது வரும். அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸும் 5ன்னு வந்துடும். அப்ப ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஆப்ஷனை விட்டுட்டு அடுத்த ஆப்ஷன் போங்க. அடுத்த ஆப்ஷன்ல 66ன்னு வருது. 66 கூட இன்னொரு வேல்யூஸ் பெருக்கும் போது உங்களுக்கு 3900ன்னு கிடைக்கணும். டிஃபரன்ஸ் 5ன்னு வரணும். அப்ப 61ன்னு வரலாம், இல்லைன்னா 71ன்னு வரலாம். ஓகேங்களா? சோ இதை 2 பெருக்கி பாருங்க, இதை 2 பெருக்கி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. இந்த மாதிரிதான் பெரிய நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இல்ல எனக்கே தெரியும் அப்படின்னா நீங்களே அதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? சோ ஆப்ஷன்ல சூஸ் பண்ணும்போது அந்த n² அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதால பெருக்கி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். வெறும் 20 25 போட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ராம் என்பவர் மாதம் ரூ 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் 19656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதத்தை காண்பு. ஓகேங்களா? சோ தொடர் வைப்பு திட்டம், தொடர் வைப்பு திட்டம் அப்படின்னாலே தனி வட்டி தான், பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல வட்டி வீதம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மாதம் 200 கட்டுறாரு. ஓகேங்களா? இததான் அசல் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சோ மாதம் 200 கட்டுறாரு. எத்தனை மாசத்துக்கு கட்டுறாரு அப்படின்னா 6 வருஷத்துக்கு கட்டுறாரு. 6 வருஷம் அப்படிங்கிறது இப்ப 1 வருடம் அப்படின்னா 12 மாதங்கள். 6 வருடம் அப்படின்னா 6 × 12 72 மாதங்கள். ஏன்னா மாசத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா மாசம் தான் அவர் கட்டுறாரு. அப்ப 72 மாசங்களை ஒவ்வொரு மாசமும் 200 கட்டுறாரு. அப்ப அவரு செலுத்திய தொகை பாத்தீங்க அப்படின்னா 72 × 200 பெருக்குனீங்கன்னா 14400. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் மொத்தமா 6 வருஷத்துல அவரு செலுத்திய அமௌண்ட். இந்த அமௌண்ட் கூட அந்த வட்டியை கூட்டினீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 19696 கிடைக்கும். அதாவது 6 வருஷம் முடிவுல மொத்த தொகை என்னது? மொத்த தொகை பாத்தீங்கன்னா 19656. அவரு செலுத்திய தொகை என்னது? 14400. இப்ப மொத்த தொகையில இருந்து அவரு செலுத்திய தொகையை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வட்டி அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஏன்னா அவர் அமௌண்ட் போட்டிருப்பாரு, அதுக்கான வட்டி ஆட் ஆகும். அது சேர்த்துனாதான் உங்களுக்கு மொத்த தொகை இல்லையா? அப்ப 19656 இருந்து 14400 கழிச்சிங்கன்னா 5256 கிடைக்கும். இதுதான் அவருக்கு கிடைச்ச வட்டி. ஓகேங்களா? சோ இந்த வட்டி கால்குலேட் பண்றது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம். ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கறத கவனிங்க. தொடர் வைப்பு திட்டத்துல. ஓகேங்களா? சோ தொடர் வைப்பு திட்டத்துல வட்டியை பொறுத்த வரைக்கும் அதேதான்,
அசல் என்னவோ 200, n வந்து 6 வருடங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் போடணும். ஸோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதனால ஆர் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ ஆர் டிவைடட் பை 100 இன்டூ இந்த இடத்துல மட்டும் ஒண்ணு ஜாயின் பண்ணணும். என்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்க எத்தனை மாசங்களா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த மாசத்து கூட ஒன்ன கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் அந்த தொடர் வைப்பு திட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ தொடர் வைப்பு திட்டத்துக்கு வரக்கூடியது என்ன பண்ணணும், அதேதான். இது வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கிறது அதேதான், அசல் ஆண்டுகள் வட்டி வீதம். ஓகே, அசல் ஆண்டுகள் வட்டி வீதம், அவ்வளவுதான். அது கூட எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும்னா மொத்த மாதங்கள் கூட ஒன்ன கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. வட்டி அமௌண்ட் 5256, 100க்கு 100 அடிஞ்சிரும், 2 அடிஞ்சிரும், ஈக்குவல் டு 6 × 73 என்ன வரும், 438 ஆர் அப்படின்னு வரும். கரெக்டா? சோ இந்த 6 மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 5256 டிவைடட் பை இந்த 432 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டிவைடட் பைல வந்துரும். சோ அடிச்சீங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். சோ 12% தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தொடர் வைப்பு திட்டம். ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும், 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் கட்டுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்ப மொத்தமா எத்தனை மாசத்துக்கு கட்டியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் அவரு செலுத்திய தொகை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான வட்டி போடணும். அந்த வட்டி போடும்போது மட்டும் இதை எக்ஸ்ட்ராவா அடிஷனலா சேர்த்துக்கணும். நார்மலா இப்படி போடுவோம், அது கூட இதை எக்ஸ்ட்ராவா அடிஷனலா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வட்டியை கண்டுபிடிச்சிட்டு வட்டி அவர் செலுத்திய தொகை இதை 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்த தொகை கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இந்த வேல்யூஸுக்கு அவங்க எதை கொடுத்துட்டு எதை கேட்டாலும் ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க போடணும். அடுத்து பார்க்கலாமா? சோ கடைசி கொஸ்டின் பாருங்க. h என்ற உயரத்தையும் r என்ற அடித்தள ஆரத்தையும் கொண்ட உருளையின் கன அளவு. இது வரைக்கும் சம்மா பாத்தீங்க இல்லையா? சோ ஃபார்முலாஸையே அவங்க கொஸ்டினா கேட்கறதும் உண்டு. அதனால ஃபார்முலாஸ் தெளிவா படிச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D அளவியல்ல 3D. சோ உருளையோட கன அளவு. சோ h உயரம் r அடித்தளம்னு கொடுத்துறாங்க. நார்மலா உருளையோட கன அளவு πr², h ஆரம் 6, h உயரம், அதுவே தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்ட்ரெயிட்டா ஆன்சரை என்ன வந்து ஃபார்முலாவோ அதை அடிச்சுக்கலாம். இல்ல அவங்க வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஹெச்சுக்கு பதிலா வேற ஏதாவது, ஆருக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போட்டுருணும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா அவங்க ஃபார்முலாவே கேட்டுட்டாங்க. சோ ஃபார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியமானது, தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.